வள்ளுவர் கோட்டத்தில் தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் சார்பில் தமிழகம் முழுவதும் சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்கவும், மேய்ச்சல் நிலம் தேவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் சாந்தகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகள் கலந்து கொண்டனர். தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வண்ணமாக பல்வேறு கோஷங்களை எழுப்பி தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் சாந்தகுமார் பேசுகையில், சென்னை பெருநகர மாநகராட்சியில் இருக்கின்ற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத் தொழுவம் அமைப்பதற்கான உறுதியை மாநகர மேயர் கொடுத்திருப்பதாகவும், திருவேற்காட்டில் ஒரு பொதுநல வழக்கு பதியப்பட்டு இருப்பதாகவும், மாடுகள் திருவேற்காட்டில் உள்ள சாலைகள் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் சுற்றி திரிவதாகவும், மேலும் மாடுகள் மேல் அபராதம் விதிக்க கூடாது என்றும், மாடுகளின் உரிமையாளர் மீதுதான் அபராதம் போட வேண்டும் என்று கூறினார். எந்த ஒரு கால்நடை விவசாயிகளும் சாலைகளில் மாடு சுற்றித் திரிவதை விரும்புவதில்லை. சாலையில் மாடுகள் சுற்றித் திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் நிலம் மற்றும் நவீன மாட்டுத் தொழுவம் அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் உள்ளது. அதேபோல் கூடிய விரைவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் மாட்டுத் தொழுவம் கொண்டுவர வேண்டும் என்றும், மேய்ச்சல் நிலம் என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை என்றும், மேய்ச்சல் நிலத்தை மீட்டு தர வேண்டும் என்றும், மேய்ச்சல் நிலத்தில் கால்நடைகளை வாழ வைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். மேலும் தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவமும் அமைத்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும். சென்னையில் மேய்ச்சல் நிலம் ஏக்கர் கணக்கில் இருப்பதாகவும், காலியாக இருக்கின்ற மேய்ச்சல் நிலத்தை அனைத்தையும் கணக்கெடுத்து மாடுகளுக்கு தேவையான இடங்களை வழங்க வேண்டும் என்றும், அனைத்து மக்களிடமும் சென்று விசாரிக்கும் போது மாடுகள் சாலையில் செல்லக்கூடிய அனைவரையும் தாக்கக்கூடிய நிலைமை இருப்பதாகவும், இதை தடுப்பது எங்களுடைய நோக்கம் என்றும், நிறை குறைகளை கேட்டறிந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களிடம் இது தொடர்பாக மனு அளித்ததாகவும், இது தொடர்பாக 4 வருடங்கள் போராடி கொண்டிருப்பதாகவும், இதுவரை இது தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், இயற்கை வளங்களை அழிப்பதனால் விலங்குகள் மற்றும் மனிதர்கள் பெருமளவில் பாதிப்பு அடைந்துள்ளனர் என்று அவர் தெரிவித்தார். என்னோட பேர் தங்க சாந்தகுமார். நான் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் இருக்கேன். தமிழ்நாடு கால்நடை விவசாயிகள் முன்னேற்ற சங்கம் என்ற அமைப்பின் மாநில தலைவராக இருக்கிறேன். இன்றைய தினம் தமிழ்நாடு அரசு கவனத்தை ஈர்க்கும் வகையில நம்முடைய கால்நடை விவசாயிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அரசு அனுமதி பெற்று இந்த இடத்துல கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கொண்டு வரோம். முதல் கண் எங்க கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்துல தமிழ்நாடு அரசுக்கு நன்றி சொல்லுகிறோம். காரணம், சென்னை பெருநகராட்சியில் இருக்கிற கால்நடை விவசாயிகளை கணக்கெடுத்து நவீன மாட்டுத் தொழுவம் அமைப்பதற்கான உறுதியை நம்முடைய மாநகர மேயர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. சென்னை பெருநகர மாநகராட்சிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்களுடைய தமிழ்நாடு கால்நடை விவசாய முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது இல்லாம இன்னும் ஒரு 5 கோரிக்கை நாங்க முன்வைக்கிறோம். முக்கியமான பிரச்சனை இங்க என்ன அப்படின்னாக்கா, தமிழகம் முழுக்க நீதியரசர் சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீதியரசர் மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சொல்லும் போது திருவேற்காட்டுல ஒரு வழக்கு போட்டாங்க, பொதுநல வழக்கு. அந்த பொதுநல வழக்குல சாலைகளில் திருவேற்காடு பகுதியில் சுத்தி தெரியுதுன்னு சொன்னாங்க. அப்ப மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இது திருவேற்காட்டு பகுதியில் மட்டுமல்ல இந்த பிரச்சனை, சாலைகளில் மாடு சுற்றி திரிவது தமிழகம் முழுக்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காரு. அதனால மாடு மேல மட்டும் அபராதம் போடக்கூடாது, மாடு உரிமையாளர் மீது அபராதம் போடணும் அப்படின்னாரு. எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னாக்கா, எந்த ஒரு கால்நடை விவசாயியும் சாலைகளில் மாடுகள் சுற்றி திரிவதை விரும்பல. எங்களுடைய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமே என்னன்னா, முக்கியமான ஆர்ப்பாட்டமே நீங்க பேனர் போஸ்டர் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சாலையில் மாடு சுற்றி திரிவதை தடுக்க தமிழ்நாடு அரசு மேய்ச்சல் தர வேணும், நவீன மாட்டுக்கொட்டை அமைச்சு தர வேணும். இது என்றதான் எங்களுடைய கோரிக்கை. நாங்கள் மாட்டின் உரிமையாளர் சங்கத்தை சார்ந்து நாங்கள் உறுதி தரோம், ஒரு மாடு கூட சாலையில வராது. எங்களுடைய தேவை என்ன அப்படின்னாக்கா,
மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவம் தான் முக்கியமான கோரிக்கை. பெருநகர சென்னை மாநகராட்சியில் நவீன மாட்டுத் தொழுவம் கொடுத்திருக்காங்க. கூடிய விரைவில் பெருநகர சென்னை மாநகராட்சி இந்த மாட்டு தொல்லைகள் இருக்காது. அதே மாதிரி எல்லா பகுதியிலும் மதுரை வளர்ந்த எல்லா பகுதியிலுமே இந்த நவீன மாட்டுத் தொழுவம் கொண்டு வரணும். மேய்ச்சல் நிலம் எங்களுடைய அடிப்படை உரிமை. மேய்ச்சல் நிலத்தை மீட்டு எடுத்து தரணும். அது கடினமான ஒரு விஷயமா இருந்தா கூட இருக்கிற மேய்ச்சல் நிலங்களையாவது கால்நடைகளை வாழ விடணும். இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிரினம் வாழ்வதற்கு உரிமை உண்டு. மனிதர்கள் கால்நடையை நசுக்குவது என்பது ரொம்ப ஒரு அறிவு கெட்ட செயல் நான் சொல்லுவேன். ஆகவே இங்க உங்க பத்திரிகை வாயிலா நான் கேட்டுக்கிறது என்னன்னா, தமிழ்நாடு அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி மேய்ச்சல் நிலமும் நவீன மாட்டுத் தொழுவமும் அமைத்து இத்தனை பேருடைய வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்று பத்திரிகையின் வாயிலா கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.